ஒரு வாரம் வரைக்கும் கெடாம ஃப்ரிட்ஜ்லயே வைக்காம வெளியில வச்சே நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே ருசியா இருக்குங்க. பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டல்ல இருக்க பசங்களுக்குன்னு எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியா இருக்கும். செய்யறதும் ரொம்பவே சுலபங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் குடுத்துட்டு வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்ப இத ஒரு முறை தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பேஸ்டா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1/4 கப் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 15 பல்லு பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 5 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வரமிளகா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா சுவை மாறி போயிடும். 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்த பிறகு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும் தொக்கு பதத்துக்கு. அந்த அளவுக்கு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துருங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ முழுசாக 10 நிமிஷம் வரைக்கும் இது வேக வச்சாச்சு. பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதை லேசாக மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு இதை மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். இந்த அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் சரியாக இருக்குங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் வெள்ளை நிறத்துக்கு லேசாக கடுகு மாறி வெடிச்சு வரும். அந்த அளவுக்கு பதத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் கடுகு லேசாக வெள்ளையாக வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு தக்காளி தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா தான் இது ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த பவுடரை சேர்த்துட்ட பிறகு நீங்கள் இந்த தக்காளி தொக்கை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பவுடர் சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான தக்காளி தொக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.